ஹலோ. மாப்பிள்ளை, நான் தான் சிதம்பரம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாமா. மாமா, அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம். நம்ம சரோ முழுகாம இருக்கா. அப்படியா? கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இருக்குதுங்களா, பேசலாமுங்களா? ஏதோ கொடுக்குறேன். சரோ. என்னங்க? மாமா லைன்ல இருக்கு. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? சரோ, நான் நல்லா இருக்கேம்மா. இப்பதான் மாப்பிள்ளை சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நேரத்துல தான் மனசுல எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சா? அப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவர் என்ன ரொம்ப நல்லபடியா கவனிச்சுக்கிறாரு. ஆஹா. அப்பா, வீட்டுக்கு வாங்களேன். அடடா, இப்ப முடியாதுமா. நான் அலுவலகம் போயிட்டே இருக்கிறேன். போற வழியில உங்ககிட்ட சொல்லிக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த தடவை வரும்போது நிச்சயம் வந்து பாக்குறேம்மா. என்னப்பா இது? எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா ஊருக்கு போங்க. சரிடா, வரேன். உன்னை பார்த்துட்டே போறேன். சரிப்பா. என்ன வரேன்னு சொன்னாரா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் வரீங்களா? என்ன விஷயம்? உங்க ஃபைல்ல இருந்து சில பேப்பர்ஸ் காணாம போச்சு. அது யார் எடுத்ததுன்னு தெரியுமா? அங்க உட்கார்ந்திருக்கானே கடங்காரன் சிவகுமார், அவன்தான். அவரா? ஆமாங்க. அவர் தானே? உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆமாங்க. என் ஃபைல்ல கூட ஒரு பேப்பர் காணாம போச்சு. அதனால எல்லா இடத்தையும் நான் செக் பண்ணேன். கடைசியில பார்த்தா அவன் டஸ்ட்பின்ல உங்க பேப்பர்ஸ் கிழிஞ்சு கிடந்தது. இத கண்டிப்பா அந்த ராஸ்கல் தான் பண்ணிருக்கணும். அவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? வேற எதுக்கு? உங்களை மேனேஜர் கிட்ட மாட்டி விடணும், உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி தரணும்ன்ற நல்ல எண்ணம் தான். இவனை சும்மா விடக்கூடாது. இவனை இப்பவே மேனேஜர் கிட்ட சொல்லி. வேண்டாம் லீலா, இதை அப்படியே விட்டுடுங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க இப்பதான் இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. அதுவும் உங்க குடும்ப சூழ்நிலைக்காக இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணீங்கன்னா அவங்க இதை விட பெருசா சிக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏதோ இப்போ சின்னதா பண்ணிருக்காங்க, இதுவே பெருசா பண்ணியிருந்தாங்கன்னா உங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. அதனால நீங்க இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொன்னதையும் நீங்க மறந்துடுங்க. என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு யோசிக்கிறீங்களா? ஆஃபீஸ்ல சுமூகமா போறது தானே பெட்டர். ஆனா ஒண்ணு, இனிமே உங்க வேலையெல்லாம் நீங்க பொறுப்பா பாத்துக்கணும். இந்த விஷயத்த பெருசு பண்ண வேணாம். நீங்க உங்க வேலையை பாருங்க, ஓகேவா? தேங்க்யூ. வாங்க. சரோ, வாங்க மாமா. மாமா உள்ள வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கா. சரோ உட்காருங்க.
அப்பா மெதுவாம்மா, இப்படி வேகமாலாம் வரக்கூடாது. இந்த அப்படி தலை சுத்தல் இருக்குதம்மா. இல்லப்பா அப்படிலாம் எதுவும் இல்ல. ஃபோன் பண்ணி நீ உண்டாயிருக்க சமாச்சாரம் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்பா போன்ல அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடலான்னு பாத்தீங்களா? இல்லம்மா, தெரியாதுல்ல விஷயம். இப்படியே பேசிட்டு இருப்பியா? மாமா காஃபி ஏதாவது குடிப்பியா? எங்க பால் இல்ல. நான் போய் வாங்கி வேணாம் மாப்பிள்ள, நீங்க கஷ்டப்படுறீங்க. காப்பி இல்லாட்ட பரவாயில்ல. பக்கத்துல தானே இருக்கு, பரவாயில்ல நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரோ, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன்பா. மாப்பிள்ள எப்படி இருக்காரு? அவர் எவ்வளவோ மாறி இருக்காருப்பா. சுத்தமா புது மனுஷனா இருக்காரு. அந்த அளவுக்கு மாற்றம் இருக்கு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, சம்மந்தி அம்மா, நிர்மலா பொண்ணு எல்லாம் நல்லா இருக்காங்களா? அவங்களும் நல்லா இருக்காங்கப்பா. அதான் செல்வா அவங்க கூட போயிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் கூட அவங்க நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது, இத்தனை இங்க சேர்ந்திருந்த மாதிரி அழகா இங்கேயே இருந்திருக்கலாம். இப்படி ஆஸ்டூலுக்கு போய் 2 பொம்பளைங்களையும் தனியா தவிக்கணுமா? இதெல்லாம் நம்ம கையிலே இருக்குது. நடக்கணும், நடந்துருச்சு. என்னமோப்பா, நிர்மலாக்கு தனியா இருக்கணும்னு மனசுல ஒரு வைராக்கியம். அத்தைக்கு கூட அந்த மனசு இல்ல. ஆனா நிர்மலா தான் பிடிவாதமா போச்சு. புரியுது. இருந்தாலும் அவங்க போயிட்டாங்கிறதுக்காக நாம அவங்கள ஒதுக்கிட கூடாதுமா. அடிக்கடி அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு மாப்பிள்ளைய விட்டு விசாரிக்க சொல்லுமா. முடிஞ்சப்போ நேரடியா நீயும் கேளு. சரிப்பா. சரோ, மாமா அழகர் குளம் போறதுல ரொம்ப உறுதியா இருக்கீங்க. ஆமா மாப்பிள்ள, அதனாலதான் நான் சொல்லிட்டு போக வந்திருக்கிறேன். ஏன் தனியா போய் கஷ்டப்படணும்? அப்படியெல்லாம் இல்லைங்க. எத்தனை நாளைக்கு தான் மருமகன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு பொழுது கழிக்கிறது? இந்த கட்டை ஆயுசு பூரா உழைச்சே பழகின கட்டைங்க. இந்த மாதிரி ஓய்வெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மேலே எனக்கு தாங்காது. என்னப்பா நீங்க இப்படி பேசுறீங்க? அது இல்லம்மா, பவானி பொண்ணு இருக்குது, அதுக்கு படிப்பு இருக்குது, கல்யாணம் கட்டி ஆகணும், எப்படி செலவு இருக்குது. அதுக்கெல்லாம் உழைக்க முடிஞ்ச காலத்திலே நான் சேர்த்து வச்சிடணும்ல. சரோ, அந்த காலத்து ஆளுங்களோட பிடிவாதத்தை மாற்றவே முடியாது. மாப்பிள்ள, இந்த காலம் அந்த காலம்லாம் பேச்சில்ல. நிர்மலா பொண்ணு இந்த காலத்து பொண்ணு தானே. சொந்த காலில் நிற்கணும்னு எவ்வளோ பிடிவாதமாக இருக்குது. ஏங்க, அப்பாவை இப்படிலாம் பேசி மாற்றவே முடியாது. பவானியோட வாழ்க்கை செட்டில் ஆகுற வரைக்கும் அப்பா இப்படிதான் ஓடிட்டே இருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கு மனசுல ஒவ்வொரு எண்ணம், அதுக்கு உண்டான பிடிவாதம். மாப்பிள்ள, பிடிவாதம் நல்ல விஷயத்துக்காக தானே இருக்குது, அதை நினைச்சு சந்தோஷப்படுவான். சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். மாப்பிள்ள, நான் ஊருக்கு போறதுனால சொல்றேன், சரவு பொண்ணை கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. சரி மாமா. அப்புறம் அம்மாவும் தங்கச்சியும் அசலூர்ல தனியா இருக்காங்க, அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்குங்க. சரி. நீங்களாம் என்னோட மன உறுதி பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. எனக்கு இந்த நிர்மலா பொண்ணு, லீலா பொண்ணு, இவங்களோட மன உறுதி பார்த்தா மலப்பாவே இருக்குது. நடராஜ் பையில காணோம். உள்ள இருக்கான், வாங்க பாப்பா. ரவி, நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கடைக்கா? எதுக்கு? இல்லை, இந்த மளிகை சாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்ந்து போயிருக்கு, அதான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம், உட்காருங்க. எதுக்கு இப்போ ஏன் போவேனாங்கிற? போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கப்பா, இப்போ உட்காருங்க. எங்க போறீங்க? அது இந்த கேணிக்கு பக்கத்தில் கொசுவாக இருக்குது, அது கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலான் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கன்னு சொல்றேன்ல. எனக்கே மனசு கொஞ்சம் சோர்வா இருக்கு, படபடன்னு இருக்கு. கொஞ்சம் இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க. என்ன? ஒன்றும் இல்லை. என்னடா ரவி? வணக்கப்பா. வணக்கம். அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சேர் எடுத்து போட்டு இப்படி சரி. பக்கத்துல உட்காரு. என்னடா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஏதாவது ப்ராப்ளமா உடம்புக்கு? உடம்பு தான் இப்படி ஆயிடுச்சு, வேற என்ன பிரச்சனையாகணும்? வேற பணங்கனா எதுவும்? இல்லடா, வாழ்க்கையில் இப்போ நான் ரொம்ப கொடுமையான நிலைமையில இருக்கேன். நடுக்கடல்ல தத்தளிக்கிற மாதிரி இப்போ என் நிலைமை இருக்கு. என்னடா ரவி இப்படி பேசுற?
என்னை என்ன பண்ண சொல்ற? ஒரு மனுஷன் உடம்பும் மனசும் தெம்பா இருந்தாதான் அவன் முழு மனுஷன். என் உடம்பு தான் இப்படி ஆயிடுச்சு. ஆனா என் மனசு ஒரு ஆறுதல், நிம்மதி எதுவுமே இல்லை. என் மனசு அப்படியே ஒடிஞ்சு போச்சு. எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை. எல்லாரும் அதை நொறுக்கிறதுலயே குறியா இருக்காங்க. உன்னோட உதவி எனக்கு தேவைன்னு சொன்னல. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அது 2-3 பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவு. அதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். நீ என்ன சொல்றன்னு ஒன்றும் புரியலையாடா. உனக்கு தெரிஞ்ச லாயர் யாராவது இருந்தா என்கிட்ட கூட்டிட்டு வா. இல்லைன்னா என்ன அவங்ககிட்ட கூட்டிட்டு போ. லாயரா? எதுக்குடா? எல்லாம் விவாகரத்துக்கு. டேய், என்னடா பேசுற? நீ இப்படி இருக்கிற நிலைமையில? டேய், நீ என் உடம்ப பார்த்து சொல்ற. என் மனசு படுற பாடு உனக்கு தெரியாது. எனக்கு உடனே ஒரு லாயரோட உதவி வேணும். நீ தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். டேய் ரவி, சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதடா. இதெல்லாம் சட்டுன்னு முடிவெடுக்க வேண்டிய காரியம் இல்லைடா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன்டா. இதெல்லாம் உன் குடும்ப விஷயம். ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல அந்த பெருசு இருக்குதா இல்லை போயிடுச்சான்னு பார்த்துட்டு வா. போ. காணாமடா, போயிட்டார். உட்காரு. ரவி, டைவர்ஸ் மாதிரி விஷயத்தையெல்லாம் எடுத்தேன் கவுத்தேன்னு எதையும் முடிவெடுக்க கூடாதுடா. ஆட நீ வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஆமாடா, ஒன்றும் இல்லை. நான் சொன்னதை கேட்டோன்னே அந்த பெருசோட முகம் எவ்வளோ ஷாக்கா இருந்தது பார்த்தல்ல. இது அப்படியே போய் மருமகிட்ட சொல்லுவாரு. அவ அப்செட் ஆவா. இதெல்லாம் ஒரு டிராமா தான். இவங்களெல்லாம் இப்படி தான் பயமுறுத்தணும். ஏண்டா, உன் வீட்டில் ட்ராமா போடுறதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணுவ. நான் வேலையை கெடுத்துக்கிட்டு வந்து உன்கிட்ட அதை பற்றி சீரியஸாக பேசி என்ன கேன பையன் நினைச்சுக்கிட்டியாடா? டேய், சாரிடா. இல்லடா சாரி. நீ எல்லாம் ஒரு ஆளாடா? உன் ஃபோன் வந்ததுன்னு பதறி போய் ஓடி வந்து கேட்க வந்தேன் பாரு. என்னை செருப்பால் அடிச்சுக்கணும்டா. சரோ, ம். சாயங்காலம் சீக்கிரம் வரேன். ரெடியா இரு. ஏங்க வெளியில போறோமா? எது வெளியில போறோமா? எங்க இருக்க நீ? இன்னொரு புள்ளைக்கு அம்மா ஆக போற. இனிமே மாசம் மாசம் டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணணும். ம், சரிங்க, நான் ரெடியா இருக்கேன். செல்வா வரான். ம், வரேன் சரோ. அண்ணே, ஆ. ஒரு கிளாஸ் மோர் கொடுங்க. இதோ தரேன். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுறேன். ம். ஆ. இந்தாங்க செல்வம். தேங்க்ஸ். செல்வம், ம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம்ல? என்ன கேள்வி இது? சொல்லுங்க நீ. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வெளிப்படையா சொல்ல போறேன். நான் யாரை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சக்தியை பத்தி தான் சொல்றேன் செல்வம். சக்தியோட மனசு எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. எங்களுக்கும் அவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அவ இந்த வீட்டுக்கு வரணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஏன் செல்வம், நீங்க ஏன் இதை பத்தி யோசிக்க கூடாது? வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம்னா சக்திக்கு என்ன குறைச்சல்? சக்திக்கு எந்த குறைச்சலும் இல்ல. எனக்கு வேண்டாம். வேண்டாம்னா எதுக்கு வேண்டாம்? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அண்ணி, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி வேண்டாம் ப்ளீஸ். என்ன பேசுறீங்க செல்வம்?
இந்த காலத்துல பொண்ணுங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தப்பா போயிடுச்சுன்னா இல்ல விதவை ஆயிட்டாங்கன்னா இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. நீங்க இப்ப பேசுறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஷோ, ஆம்பளை பொம்பளை பிரச்சனைக்கே நான் இப்ப வரல. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. அதுல இன்னொரு கல்யாணத்தை பத்தின ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் எனக்கு இல்ல. நீங்க இப்படி ஒரு பதில சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே நீங்க இவ்ளோ பிடிவாதமா பதில் சொல்றீங்களே. இத பாருங்க செல்வம், நீங்க சின்ன குழந்தை இல்ல, கிழவனும் இல்ல. வாழ வேண்டிய வயசு நிறைய இருக்கு. அதுக்கான தேவைகளும் இருக்கு. பிற்காலத்துல உங்களுக்கு ஆதரவுக்கு ஒருத்தர் தேவைப்படும். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் சொல்றேன். கொஞ்சம் நிதானமா யோசிங்களேன். எத்தனை தடவை யோசிச்சாலும் இன்னொரு கல்யாணங்கிறது இன்னொரு முட்டாள்தனமா தான் எனக்கு தோணுது. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். மறைக்காம பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. உங்க மனசுல அருந்ததிய பத்தின எண்ணம் இன்னும் இருக்கா? என்ன நீங்க போய் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? என்னைக்குமே என் மனசுல ஒரே ஒரு வேண்டாம். இத பாருங்க, முடிவா சொல்றேன். இனிமே இந்த வீட்ல என் கல்யாணத்தை பத்தி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. அந்த சக்தியே வந்து வளர்னாலும் சரி